தானா எப்படியோ போராடி மாமாவையும் சீனவையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க. அம்மா மாமா எப்படி இருக்காரு? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முன்னாடி எல்லாம் மாயா மேல ஒரு சின்ன வருத்தத்துல இருந்தாருல, அதெல்லாம் இப்போ இல்ல. அவளை ஏத்துக்கிட்டாரு. நீயும் ஊருக்கு போகாம இருந்திருந்தா அவர் உன்னையும் மருமகனா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. நீ சொல்றத கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா மாமா என்னை ஏத்துக்கணுங்கிறது மட்டும் இல்ல, நம்ம சொந்த கால்ல நின்னு ஜெயிச்சு காட்டணும் தானா. அவர் நம்மள முழு மனசோட ஏத்துக்கணும். தானா இங்க வா. சரி, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்து பேசுறேன். சரி. என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க? நீ பாயசம் பண்ணியே அப்பாவுக்கு கொடுத்தியா? இல்லம்மா. சரி, கொண்டு போய் கொடு. இவளை பார்த்தாவது அவர் மனசு மாறணும். அப்பா, பாயாசம் பண்ணுன, இந்தாங்க. என்னதானா, எது கூப்பிட்டாங்க? பாயாசம் செஞ்சேன், அப்பாவுக்கு கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தியா? சந்தோஷமா வாங்கிட்டாரா? ஆமா, பாயாசத்தை குடிச்சிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாரு. ஏன் தானா போய் சொல்ற? ஆஹா, இல்லையே, நான் நிஜமா தான் சொல்றேன். முகமே காட்டி கொடுக்குது. மாமா நீ கொடுத்த பாயசத்தை வாங்கிக்கல அதானே? தானா, எல்லாம் ஒரு நாள் மாறும். இப்ப நமக்கு தேவை பொறுமை. ஒரு நாள் மாமா நம்மளை ஏத்துப்பாரு தானா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா, அது ஏன் உனக்கு இல்ல? கதிர், எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படியே நீ மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என்ன விடு. அப்பவே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் டல்லா இருக்க? உடம்புக்கு முடியலையா என்ன? சச்சா, எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லையே, எனக்கு அப்படி தெரியல. அங்க ஒர்க் லோட் அதிகமா இருக்கா? உனக்கு வேலை பிடிச்சிருக்கா கதிர்? பிடிக்காம வேலை பார்ப்பாங்களா தானா? இத பாரு கதிர், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நல்லா வாழ்ந்து காட்டணுங்கிறதுலாம் சரிதான். அதுக்காக உடம்பு கெடுத்துடக்கூடாது கதிர்.